வணக்கம். ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 27/9/2024 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு. 10th சோசியல் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மரைன் ரிமெம்பர்டு ஃபார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரி லெசன் 1 புக் பேக் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு டிஸ்லைக் டாலர் இம்பரலிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரி லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து லாட்டின் அமெரிக்கா. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கோர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தேர்டு லெசன் புக் பேஜ் நம்பர் 35 இன்டீரியர் 1 மார்க்காக நமக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து த ஹேக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த்து கொஸ்டின், வென் வாஸ் த பீப்புள் பொலிட்டிக்கலி கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் சைனான்னு கேட்டிருக்காங்க. இது லெசன் வந்து 4. இதுவும் வந்து புக் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து செப்டம்பர் 1949. ஓகேங்களா. அடுத்தது வந்து நமக்கு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து புக் பேக்கில் லெசன் 5ல் இந்த ராஜாராம் மோகன் ராய் ப்ரீச்டு மோனோதிசம் அப்படிங்கிறதும், அடுத்தது ஹி என்கரேஜ் ஐடியாலட்ரி, ஹி பப்ளிஷ்ட் ட்ராக்ஸ் கண்டெம்ப்டிங் சோசியல் ஈவல்ஸ் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 and 3 இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன் புக் பேக் கொஸ்டின், த ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா ஈஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனைமுடி. அடுத்தது லெசன் 2 புக் பேக் கொஸ்டின், சேஷாசலம் ஹில்ஸ் எ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. அடுத்தது லெசன் 3ல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் 1 மார்க் கேட்காங்க. த நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் கிருஷ்ணா. அடுத்து 9th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின், த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமன்ஸ்டு இன் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி லெசன் 5ல் புக் பேக் கொஸ்டின், லென்த் ஆஃப் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் சூப்பர் ஹைவேஸ் இன் இந்தியா இஸ் 5846 கிலோமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 and 12 வந்து சிவிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் லெசன் 1 சிவிக்ஸில் புக் பேக் கொஸ்டின், விச் under which article financial emergency can be proclaimed அப்படிங்கும்போது article 360. அடுத்து the governor of the state is appointed by the president. அடுத்து எக்கனாமிக்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க, இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஸ் பர்த் இஸ் டேஸ் இயர்ஸ். இது எக்கனாமிக்ஸ் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 இயர்ஸ். ஓகேங்களா. ஆனால் நம்மளுடைய நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் 65 கொடுக்கல, 63, 60, 70, 55ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி புக் பேக் 65 கொடுக்கும்போது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய 63 ஆன்சரையும் நம்ம போடலாம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு 65 தான் கொடுத்துருப்பேன். அடுத்து ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது லெசன் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஜெனரல். ஓகேங்களா. அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின். இதில் வந்து 28 கம்பல்சரி கொஸ்டின் வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து 4, சிவிக்ஸ்லேருந்து 2, அடுத்தது எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வேர் த 3 மிலிட்டியன் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். இது வந்து ஹிஸ்ட்ரி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது லெசன் 2 ஹிஸ்ட்ரியில் புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் IMF. இது ஹிஸ்ட்ரியில் லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வாட் டு யூ நோ ஆஃப் பாக்தாக் பேக்ட். இது ஹிஸ்ட்ரி லெசன் 4ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஏ நோட் ஆஃப் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகளா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து ஜாகிரஃபி ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஜாகிரஃபி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் மீன் பை நார்மல் லேப்ஸ் ரேட். இது ஜாகிரஃபி லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸு. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப். இது சிவிக்ஸ் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இது சிவிக்ஸில் லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து எக்கனாமிக்ஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல் வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸில் லெசன் 3ல்
வாட் ஆர் த எஃபர்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 28 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாகிரஃபிலேருந்து இன்டீரியர் 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபி லெசன் 4லேருந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆட் ஜின்னிங் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 178ல் ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்குது. அதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்ட் 3, இது 5 மார்க் கொஸ்டின். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க, 2 வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து, 1 வந்து சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் 2 சிவிக்ஸ்லேருந்து 1 வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், த ஃபவுண்டர் ஆஃப் த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ். அப்போ ஃபெர்டினண்ட் லாஸி அப்படிங்கிறது ஆன்சர். இது வந்து லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் யூரோப். இது ஸ்டான்பர்க். இது வந்து லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் கிவன் டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 51A. இது சிவிக்ஸில் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்ட் த ஆஃபீஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். இது சிவிக்ஸில் லெசன் 2ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். At the WTO agreement came into force from January 1st, 1995. The economics lesson 2 உடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டினும் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான். ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. இது செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் 5th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி 5லேருந்து புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 33ல் நமக்கு 2 டிபியும் 1 கிவ் ரீசன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டிபி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாகிரஃபி லெசன் 1லேருந்து புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து ரெனியூவபிள் நான் ரெனியூவபிளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டிங்ஷன். இது வந்து ஜாகிரஃபி லெசன் 4. அடுத்தது வந்து கிவ் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி லெசன் 3 உடைய புக் பேக் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபியில் கேட்டிருக்காங்க. கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர் ஆன் இந்தியா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது ஜாகிரஃபி லெசன் 1. ஓகேங்களா. அப்போ வெஸ்ட் ஃப்ளோவிங் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோவிங் 2 ரிவர்ஸுமே நம்ம எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரஃபி லெசன் 2ல் இருக்கக்கூடிய நமக்கு அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது லெசன் 5லேருந்து ஜாகிரஃபியில் வாட் இஸ் அர்பனைசேஷன் எக்ஸ்பிளைன் இட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது லெசன் 5ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்து புக் பேக் கொஸ்டின் இது. அடுத்தது சிவிக்ஸ் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது வந்து சிவிக்ஸில் லெசன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான். அடுத்தது எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு 3 அப்ரோச் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் அண்ட் வேல்யூ ஆடட் அப்ரோச். 3யும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது எக்கனாமிக்ஸில் லெசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். அது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் லைன். ஓகேவா. டைம் லைன் வந்து பார்த்திங்கன்னா 1910லேருந்து 1940 வரலும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்து 5 வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்தனால 22னா முசோலினி மார்ச் ஆன் ரோம், 27ல் ஃபார்மேஷன் ஆஃப் வியட்நாம் பாலிசி, 1929ல் கிரேட் டிப்ரெஷன் அல்லது லாட்டின் ட்ரீட்டி, 33 ஹிட்லர் பிகேம் த சான்சலர் ஆஃப் ஜெர்மனி, 34ல் லாங் மார்ச், 35ல் முசோலினி இன்வேடட் எத்தியோப்பியா, 39 அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 2, 1940ல் பேட்டில் ஆஃப் பிரிட்டன். இதுலேருந்து எனி 5 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் எழுதுனா போதுமானது. 1க்கு 1 மார்க் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸ்கேல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட் ஈக்குவல் டு 5 இயர்ஸ்னு எழுதுவோம். அப்போ 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த 1915ல் கொஞ்சம் லைன் வந்து லென்த்தாக இருக்குது இல்லைங்களா. அப்போ அது 1 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஓகேங்களா.
அதுக்கடுத்தது 42 வந்து ஹிஸ்ட்ரி மேப்பு. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்டு மேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு மேப் அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மாஸ்கோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ரெண்டாவது ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஹிரோஷிமா, கிரீஸ் அண்ட் டர்க்கி. அது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்ட் 4 8 மார்க் கொஸ்டின். இந்த 8 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹிஸ்ட்ரியிலேருந்தே நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது லெசன் 3 புக் பேக் கொஸ்டின். அப்போ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்ப நம்ம ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், செக்ரட்டரியேட், ஓகேவா, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜட்ஜஸ், எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், அதர் ஆர்கன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் யூஎனுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்தது அது அல்லது இன்னொரு கொஸ்டின் ஆர் போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த பி பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மாசேதுங் டு மேக்கிங் சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது லெசன் 4 புக் பேக் கொஸ்டின். அப்போ மாசேதுங்கோடைய பர்த்தை பற்றி எழுதிட்டு கோமிங்டங் அண்ட் சாங்கை சேக்காட்டு, மாவோடைய ஆர்கனைசர் ஆஃப் பீசன்ட், அப்புறம் லாங் மார்ச், நெக்ஸ்ட்டு கம்யூனிஸ்ட் விக்டரி அண்ட் நேஷ்னல் பீப்புள் காங்கிரஸ், இதை பற்றி நம்ம எழுதணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 44 ஏல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மேப் அப்படிங்கிறது நம்ம 8 பிளேசஸ் அப்படிங்கிறது எழுதணும். ஓகேங்களா. இங்கே வந்து 8 பிளேசஸ், இதில் கீழே இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸையும் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா. அப்போ எல்லா பிளேசஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆரவள்ளி, அடுத்தது மகாநதி கொடுத்துருக்காங்க, அலுவியல் சாயல் கொடுத்துருக்காங்க, மவுண்டெயின் ஃபாரஸ்ட், கொச்சின், அயன் ஓர் ப்ரொடக்ஷன் சென்டர், காட்டன் கல்டிவேஷன் ஏரியா, அடுத்து எனி ஒன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இங்கே அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் கொடுக்கணும். அலுவியல் சாயில் கேங்கஸ்டிக் பிளைன் இடத்துல கொடுத்தா போதும். ஆரவள்ளி ராஜஸ்தான், காட்டன் வந்து மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் வந்து அயன் ஓர் ப்ரொடக்ஷன் ஏரியா, மகாநதி ரிவர் வந்து நம்ம வரையணும். நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு சென்னை அப்படிங்கிறத குறிச்சிருக்கேன் அண்டு கொச்சின். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இது அல்லது இன்னொரு 8 பிளேஸ் வந்து நமக்கு இந்தியாவிலேயே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து என்னென்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ், at the direction of southwest monsoon wind, Hirakud Dam, மச்சிலிப்பட்டினம், எனி ஒன் iron and steel industry at the densely populated state in India. சரிங்களா. அப்போ எனி இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது நர்மதா தப்தி ரிவருக்கு கீழே கன்னியாகுமரி வரல, ஆனால் அவுட்லைனில் டச் ஆகக்கூடாது. இது வரைஞ்சி எழுதுனீங்கன்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம போடணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதி விடுவோம். இங்கே வந்து எழுதி விடுறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல எழுதி விடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகஸ்தியமலை பயோஸ்பியர் அப்படிங்கிறது அந்த கேரளாவுடைய பார்டரில் இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ஏரோ வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சி வழியாகவும் பே ஆஃப் பெங்கால் வழியாகவும் 2 பிரான்ச்சஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டு வந்து போட்டு காமிக்கணும். ஹிராகுட் டேம் வந்து மகாநதி ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. அதனால் மகாநதி ரிவரை வரைஞ்சி அதில் வந்து ஹிராகுட் டேம் வந்து நம்ம வரைஞ்சி கொடுக்கணும். மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிறது அந்த கோதாவரி ரிவருக்கு கொஞ்சம் கீழே இருக்கும், அதை புள்ளி வச்சு மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சேலம் அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்த நம்ம மார்க் பண்ணால் போதும். அது டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படிங்கிறப்ப நம்ம பீகார், அது வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இந்த கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, அது புக் பேக்காக இன்டீரியராக அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு வந்து இது கூடிய பின்னாடி வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க இதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது ஃபஸ்ட் பேஜ். அடுத்து செகண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது ஃபில்லப்புக்கு நான் அந்த இடத்துலேயே கூட உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், இது 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் அண்டு மேப்பு. ஓகேங்களா. இதோட வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது குவார்ட்டர்லி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.